விவசாயம் தமிழகத்தில் உள்ள நீராதாரங்கள் போக 3 முக்கியமான நதிகளை நம்பிதான் இருக்கு. 1 கர்நாடகா வழியா வர்ற காவேரி, 2 கேரளா வழியா வர சிலந்தி ஆறு, 3 ஆந்திரா வழியா வர பாலாறு. இத்தனை வருஷமா என்னதான் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த நதி மூலமா வர்ற தண்ணீர் விவசாயத்துக்கு சுமூகமா வந்துகிட்டு தான் இருந்துச்சு. ஆனா இப்ப நிலைமை அப்படி இல்ல. தமிழகத்துக்கு தண்ணீர் தர முக்கியமான நீர் ஆதாரங்கள்லாம் முடங்க போகுது. கர்நாடகா வழியா வர்ற தண்ணீரை தடுக்க மேகதாது அணை, கேரளா வழியா வர்ற தண்ணீரை தடுக்க சிலந்தி ஆறு குறுக்கே தடுப்பன, ஆந்திரா வழியா வர்ற தண்ணீரை தடுக்க பாலாறு குறுக்க தடுப்பன. இந்த மாதிரி தமிழ்நாட்டை சுத்தி உள்ள எல்லா மாநிலங்களும் அணை கட்ட ஆரம்பிச்சோம். இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல. ஏன் தான் சொந்த கூட்டணியான கர்நாடகா காங்கிரஸ் பேசி கூட இதை தடுக்க முடியல. தடுக்க முடியலாட்டினாலும் பரவாயில்ல, வாயை கூட திறக்கல. இதே மாதிரிதான் இந்தியா கூட்டணியில் அங்கமா உள்ள கேரளா கம்யூனிஸ்ட பேசி தடுத்து நிறுத்த முடியல. இப்படி எல்லா பக்கமும் அணை கட்டிட்டா தமிழ்நாடு விவசாயம் அழியும். தண்ணி இல்லாம உணவு கூட நம்ம வெளி மாநிலத்தை நம்பி இருக்க வேண்டிய நிலைமை ஏற்படும்ன்றது கூட இந்த முதல்வருக்கு தெரியல. தமிழ்நாடு தண்ணியே எல்லாம் பாலைவனமா மாறி விவசாயமே அழிஞ்சு போனாதான் இந்த முதல்வர் வாய் திறப்பார் போல.